கொலுசவிந்து பீரு வாங்கி அடிச்சு போட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முப்பாட்டை சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே, இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது இல்ல அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான். குடிக்காம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எதனாலும் ஒன்று சாதிக்கலாம். தினசரி நம்ம குடிச்சு புட்டு வீட்டிலேயே படுத்து கிடந்தா நீ கட்டுன வீடு கொஞ்ச நாளையில பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மாறிடுமுன்னே. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சு நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. 2025 முடியும் போது 26ல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாலாம் கைதூக்கு. திறந்துறது கஷ்டம். அதுலயும் நம்மால் மாலை ஓடுறதே தண்ணியை நிப்பாட்டத்தேன். மாலை ஓடுறது முத நாளே நிறைய போதில் தான் வருவேன். இந்த வாரம் ஐயா பேசுறாங்க வாரு பூரா ட்ரிங்க்ஸ் தானே ப்ரோ. நான் சொல்றத மட்டும் கடைபிடிங்க. நாடா வேணாம்ட்டாங்களா? இல்லடா தாலுகா ஆபீஸ்ல மனு கொடுக்க மாதிரி வந்தியாடா. என் தம்பிதே சித்தி மயன் டிரைவர் அருள்முருகன், மகாலட்சுமி ஆயில் மில், மேட்டுப்பாளையம். ஒரு ஆயில் மில்லு வச்சிருக்கவோ 200 ரூபா தரலாமாயா? ப்ளீஸ் ப்ரோ, ஒரு 1000 ரூபா கொடுங்க ப்ரோ. என்னடா பக்கத்தில் சவுண்டி கேட்குது கராட்டமா? அதில் போய் 2 குத்த குத்திட்டு வரவா? எத்தனை சாமிக்கு குடிக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் மாலை ஓட்டான் சரி, ஓ லவ்வரு சட்டியிலே சத்தியம் பண்ணான் சரி, காப்பு கட்டினாலும் சரி, சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்ணாலும் சரி, பொண்டாட்டி தலையில 100 அடி அடிச்சு சத்தியம் பண்ணாலும் இந்த பாலா போன குடியை நிப்பாட்ட முடியாது. குடியை நிப்பாட்ட ஒரே வழி, தன்னுடைய மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியும். அப்ப யாரு நிறுத்துற மாதிரி தெரியல. அதனால நான் பேச்ச நிறுத்துறது நல்லது. ஆண்கள் எத்தனை குடி குடிச்சிட்டு வந்து பெண்களை தூக்கி போட்டு அடிச்சாலும் அது ஏன் தாங்கிக்கிறது? பொம்பளையால ஏன் அடிய தாங்குது? அதுகள்கிட்ட லோனு காசு அதுகள்கிட்ட தான் இருக்கு. தாய்மார்களே, உங்களை நான் பாராட்டுறேன், சீராட்டுறேன். எனக்கு ஊதுறான்னு நினைக்கிறேன். விதி கண்டுக்கிற மாட்டேன். சார் போய்ப்பா. ஹலோ எங்கிட்ட ஹலோ ஹலோ. உண்மையிலேயே கராட்ட கலையாக இருக்கட்டும், ஆடரம்பாலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கலையுமே கஷ்டமானது. அந்த கலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டமும் அந்த உழைப்பும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆண்களை போல தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம நிலைமையை நினைச்சு பாரு. எவனும் வீட்டுக்கு போக முடியாது. பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துருக்குன்னா புருஷன் ஒரு புல்லை சாப்பிட்டு போய் என்னடி கோத்தா அது பாவாடித்துக்கிட்டு என்னடா கொம்மா மாடாம் கோத்தா பாஞ்சோ ஆடி கொம்மா 2 பேரும் பாஞ்சு உருண்டு வெளியே போயிடுவாங்க. புள்ள ஊரா தெருவுக்கு போயிடும். காத்த கடிச்சு கம்பு கூட்டை கடிச்சு. தம்பி சிரிச்சுக்கங்க, மயிர் மாதிரி. என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் லேடிஸை பார்க்க இங்க உட்காந்துட்டாங்களோ, தம்பி அடுத்த முழு பரீட்சையில் இதெல்லாம் எழுதுங்கப்பா. பரீட்சை எழுதுங்க. கப்ளிங், ஓஸ், லென்த்து இப்படி. எனக்கு சமீபத்தில் ஒரு லேடிஸ் என்னை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த லேடிஸ் என்னை பேசியிருக்கு.
ஏ எம்கேஆர் இடியட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இனிமேல் நீ கப்ளிங் சொல்லக்கூடாது. நான் ரோட்டில் நடமாட முடியலை. என்னை பள்ளிக்கூடத்து பையில சொல்கிறாங்க, இந்த போதுடா பெருங்கோட்டா கப்ளிங். ஐயா பாட்டு ஒரு பாட்டை பாடிட்டு எனக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா புரியாததே நாடகம். நான் பேசுறது புரிய முடியாது. சார் போய்ப்பா. எங்களது அண்ணன் கர்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 201 தம்பி அங்கிட்டு இருக்கு ஒரு 1000 மாலை அள்ளிட்டு வந்து போட்டு. ஏன்னா மாலை போடுறத நான் அன்போடு ஏத்துக்கிறேன். ஒரு சில ஊர்ல என்ன பண்றாங்க, பழைய மாலையை தூக்கிட்டு வந்து போடுறாங்க, எறும்பு கடிச்சு போடுறது. அன்னைக்கெல்லாம் ஒரு லேடிஸுக்கு வந்து ஒரு மாலையை போட்டேன், செங்கோலை இருந்திருக்கு. வாங்க மாமா. உனக்கு மாமானா எனக்கு மாமா தானே, அப்ப சொத்தை பறிச்சு கொடு போறேன். மாமா அவர்கள் எனக்கு 200 கொடுத்தா, இன்னும் 100 இருக்கு மாமா. பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க மாமா. ஒரு சாங் பாரு சார் போய் அப்பா அப்பா வேற கீரிக்குட்டி மாதிரி தம்பி. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டூவீலர் ஒரு ஷாப் நவீன முறையில் தேப்பு கட்டையில் பரட்டு பரண்டு தேய்த்து சொல்சனை வைத்து ஒட்டி தரப்படும். அதான உண்மை. திருமலாயபுரம் ராயங்கலப்பட்டி 501. கல்ல ஒரி பயல கடா மஞ்ச பொறி. இது நாடகமா கட்ட பஞ்சாயத்தா? ஹலோ ரெடி? ஹலோ ஹலோ. பசும்பொன்னிலே பிறந்த மகன் போன குறுக்க போயிருச்சு, வேற பாட்டு பாரு. பத்தி மணக்குதுங்க பசும் பண்ணிலும் ஊருக்குள்ள, பத்தி மணக்குது பசும் பொண்ணு ஊருக்குள்ள, பத்தி மணக்குதுங்க பசும் பண்ணிலும் ஊருக்குள்ள, சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க, தேசமெல்லாம் வணங்கி நம்ம தெய்வ திருமகன், அவர் சிந்தனையில் விற்றிருக்கும் தேவர் பெருமகன். பத்தி மணக்குதுங்க பசும் பண்ணிலும் ஊருக்குள்ள, சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க, தேசமெல்லாம் வணங்கி நம்ம தெய்வ திருமகன், அவர் சிந்தனையில் விற்றிருக்கும் தேவர் பெருமகன், அவர் சிந்தனையில் வீட்டிருக்கும் தெய்வ திருமகள். நாடு உயர வேண்டி நன்மைகளும் செய்த தங்கா, உயர வேண்டி நம்மை எல்லாம் செய்தாருங்க. நாடு உயர வேண்டி நன்மை எல்லாம் செய்த தங்கம், பாருக்குள்ள யாவருக்கும் தலை குணந்ததில்லை, இவர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை குணிந்ததில்லை. பத்தி மணக்குதுங்க பசும் பணிலும் ஊருக்குள்ள, சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க, தேசமல்ல வணங்கு நம்ம தெய்வ திருமகன், அவர் சிந்தனையில் வீற்றிருக்கும் தேவர் பெருமகன். என்ன கரத்திலும் சார்பு உள்ள வைக்க முடியுமா? பெருசா இருக்கா சார்பு? ப்ளீஸ் ப்ரோ. என்ன கரத்திலும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய தருமாபுரி மட்டும் கிடையாது, இந்த தேனி மாவட்டத்திலே அத்தனை கிராம மக்களும் இந்த தாயை வணங்க செய்யக்கூடிய அந்த துடியான தெய்வத்தை கும்பிடுவதற்காக அத்தனை அலைகடல் போல் வந்திருக்கின்ற 10 கோடிகளே. இந்த நாடகம் எங்கே நடக்கிறது? தேனி மாவட்டம் தேனி தாலுகா தருமாபுரி கிராமத்திலே கிராம பெரியவர்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு உறவுகள் டி கர்ணன், நீ அண்ணா காளிமுத்து தேவர், ஆவண்ணா சின்ராஸ் மற்றும் இந்த கிராமத்திலே உள்ள ஒரு மிகச் சிறப்பு
இங்கே வந்துதான் இதை கேட்டு அறிந்து கொண்டே உண்மையிலே இந்த கிராமத்துக்கு நான் ஒரு சலிட்டு அடிக்கிறேன். வீடு தவறாமல் இராணுவ வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். பெரிய விஷயம். இராணுவ வீரர்கள்லாம் நம்ம எல்லையை காத்து நம்மளையெல்லாம் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கின்ற அவர்களெல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். இராணுவ வீரர்கள் இந்த மூவர் அன்பினாலும் இந்த கிராம பெரியவர்கள் பாசத்தோடு வெளியூரிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம். என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருப்பீங்களே. இந்த நாடகம் என்ன நாடகம் எனக்கே தெரியல, இருந்தாலும் சொல்றேன். சரி, வள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் தனசேகரன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். இசையாய் தமிழாய் இருப்பவனே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே, சுகபதில் பரம கருணை வடிவே, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. குயிலுக்கு இனிமையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி, புராணம் சரி பாட்டும் சரி, மேடையில் அவங்க நின்றா யாருமே நிற்க முடியாது. பள்ளி நிற்கும் போது யார் வருவா? அன்பு சகோதரி, எங்களது மன்னார்குடியை சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து. அவள் ஒரு நவரசனாலயம், ஆனந்த கவிதையினாலயம். அவள் ஒரு நவரசனாலயம், ஆனந்த கவிதையினாலயம். தழுவிடும் இனங்களில் மாடினும் தமிழும் அவளும் அதற்கண்டு பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி சூப்பர் சிங்கர்ல முத்துச்சிற்பி அண்ணன் எல்லாரும் தெரியும்ல. அந்த முத்துச்சிற்பி அண்ணன் அளவுக்கு பாடாட்டாலும் அவரை எப்படி ரசித்தீர்களோ அதே மாதிரி ரசிக்கும் அளவுக்கு பாடக்கூடிய திறமையான கலைஞர் தான் இங்க வந்திருக்கிறான். அன்பு தம்பி தோரங்குறிச்சியை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, அல்லையா தந்தையா கீதமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, உயர்வே உனக்கு வீணாகுமா. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மணப்பாறையை சேர்ந்த சுப்பிரமணிய அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனில் மந்திரங்கள், மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனில் மந்திரங்கள், கொஞ்சம் சொல் சீர்வரிசை கோணவிலியானதில்லை, அள்ளி கொடுத்தால் அதை அதை சொல்லி கொடுத்தால் கதை கதை காதல் கல்லமா. இந்த நதிக்கரை ஓரம் வந்தினேன், தேவி ஆடினாள், தமிழ் கீதம் பாடினாள், தமிழ் பூவை போல சூடினாள், இந்த நதிக்கரை ஓரம். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையேடி குமரன் என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். பாண்டி
பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி வரும்போது எதுவும் முனிகினி அடிச்சு பிடிச்சா என்னடா அது இலை எமலப்பலை வரும்போது என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி ஒரு பவுடர் அடிச்சு வா. நீக்குற முண்டை மாதிரி நீக்குறக்காரன் பிறந்த மாதிரி தான் இங்கே வேறு கவட்டை புலந்துக்கிட்டு உட்காந்துட்டாங்களா. என்னப்பா தேனி பஸ் ஸ்டாண்டில் அடிச்சு விட்டு போறியா? பலவாத்திய மன்னன் அப்படியே இருக்கட்டும்ப்பா. இப்போத்தான் ஒரிஜினல் டோன் வருதுடா ப்ளீஸ் போகிறோம். கோலா ஓட்டையா நான் பேண்ட்டு போட்டேன்னு நினச்சேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி கருவக்காடு நீக்குறோ புகழ் உனக்கு பட்டம் கொடுக்குறேன்டா என் அன்பு தம்பி மூர்த்தி வேப்புலுத்தி மூர்த்தி அவர்கள் ஆள் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போய் அங்கிட்ட அடிச்சு விடு. என்னமோ பெரிய ட்ரம் செட்டு சிவமணி மய மாதிரி இருந்தா டேய் வாசிக்கும் போது அப்படி சிரிச்சுட்டேன்னா சீக்கு போயிடும். கராட்டத்தில் போய் தவளை வாங்கி அடிக்கிறியா அதோட அப்படி. அன்பு தம்பி மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர். நம்ம ஊர் அன்பை ஏற்று என்னுடைய அன்புக்காக இங்கே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் தம்பி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. என் தம்பி கார்த்திக் அவர்கள் நகைச்சுவை நடிகர் மற்றும் தாள கலைஞராக இசைக்க காத்து கொண்டிருக்கிறார். தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்ல, ஒரு கட்டிங் சொல்லவா? என் தம்பி என்ன பாட்டு பாடினாலும் தாளம் போடுவேன். அண்ணன் பாடுற பாட்டு கரெக்டாக போடணும். பாடுங்க. ஏதோ பாடவே இல்லடா. சரி பாடு. ஏதோ என் முகர்லே முழிக்காம மணப்பாரில் போய் பசேறி ஓடி. அருமையான நகைச்சுவை பண்ண காலை உடைக்க தெரிஞ்சாடா பேப்பல. சாமியை அழைக்க போறேன்.